வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு மாநிலத்தின் சராசரி வருமானம் அப்படின்ற தலைப்பில் தான். தமிழ்நாடுஸ் பெர் கேபிட்டா இன்கம். இந்தியாவோட ஆவரேஜ் பெர் கேபிட்டா இன்கமோட தமிழ்நாடு பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கின்றது அப்படின்ற மாதிரி 1.76 மடங்கு அதிகமாக இருக்குது. இந்த பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானம், சிம்பிளாக சொல்லணும்னா தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் பிசிஐ எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாநிலத்தோட வருவாய் வகுத்தல் அந்த மாநிலத்தோட பாப்புலேஷன், ஸ்டேட் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஆக்சுவலாக இந்த பெர் கேபிட்டா இன்கம் பேருக்கு தான் இருக்குமே தவிர இது எக்ஸாக்ட் இண்டிகேட்டர் கிடையாது. எக்ஸாக்ட் இண்டிகேட்டர் கிடையாது. எக்ஸாக்ட் இண்டிகேட்டர் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஆவரேஜ் சேலரி ஆஃப் த ஸ்டேட். ஒரு மாநிலத்தோட சராசரியான சம்பளம் அப்படின்ற மாதிரி இது கணக்கில் எடுத்துக்க முடியாது. அந்த மாநிலத்திற்கு மக்களோட பேங்க் பேலன்ஸ் இது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. அப்போ எதுக்கு இது அப்படின்னா, ஒரு பெர் கேபிட்டா இன்கம் ஒரு மாநிலத்தில் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மாநிலத்தின் பொருளாதாரம் ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி, சேவைகளுக்கு தயாராக இருக்கிறது, சர்வீஸ் செக்டார் பூமிங்கில் இருக்குதுன்ற மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் இந்த பெர் கேபிட்டா இன்கம்னால் நிறைய ஹைடிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. எல்லாத்துக்கும் அதே மாதிரி இன்கம் சராசரியாக போகுதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இட்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. ஒரு பெர் கேபிட்டா இன்கம் ஜஸ்ட் அன் இண்டிகேட்டர். இது ஒரு குறியீடு தானே தவிர இது ஒரு ரியல் பிக்சரை உங்களுக்கு நமக்கு தராது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி எடுத்துப்போமே. ஒரு ஃபேமிலியில் 5 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 5 பேரில் ஒரே இப்போ 5 பேரில் ஒருத்தர் ஒரு 15,000 சம்பாதிக்கிறாங்க, இன்னும் ஒருத்தர் ஒரு 15,000 சம்பாதிக்கிறாங்க. ஓகேங்களா? டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு 30,000, மீதி 3 பேர் சம்பாதிக்கவே இல்லை. அப்போ அந்த 30,000 டிவைடட் பை 5ன்னு போடுறோம். ஓகேங்களா? 30,000 டிவைடட் பை 5ன்னு போடுறோம், 6,000 ரூபா. அப்போ அந்த பெர் கேபிட்டா இன்கம் ஆஃப் தட் ஃபேமிலி, அந்த குடும்பத்தோட பெர் கேபிட்டா இன்கம் 6,000 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ எல்லாருமே 6,000 மினிமம் சம்பாதிக்கிற மாதிரி அர்த்தமாகுது. ஃபார்முலா படி பார்த்தா அதுதான். ஆனால் உண்மையிலுமே அந்த 3 பேர் 0 சம்பாதிக்கவே இல்லை. இதுதான் இந்த பெர் கேபிட்டா இன்கம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்கனாமிக்ஸில் இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஏ ஃபார்முலா மெத்தட். அது கரெக்டாக சராசரியாக எல்லாத்துக்குமே இருக்குன்ற மாதிரி நம்ம உத்தரவாதம் எதுவுமே தர முடியாது. பிசிஐ, ஓகேங்களா, பெர் கேபிட்டா இன்கம் இன்இக்வாலிட்டியை ஹைட் பண்ணுது. அது ஆக்சுவலாக மறைக்குது. எல்லாத்துக்கும் சரியாக போய் கொண்டு இருக்கிறதா அப்படிங்கிறத அது தெளிவாகவே அது மறைக்குது. தமிழ்நாடு சமீபத்தில் சட்டமன்றத்தில் அவங்களுடைய பொருளாதார ஆய்வறிக்கையில் சொன்னது 2024-25 ஆண்டில் தமிழ்நாட்டின் பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது 3.62 லட்சம், 3.62 லேக். அதே காலகட்டத்தில் இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் 2.05 லேக் தான், 2.05 லட்சம் தான். கிட்டத்தட்ட இந்தியாவின் சராசரியை விட 1.76 டைம்ஸ் தமிழ்நாடோட பெர் கேபிட்டா இன்கம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தமிழ்நாடோட ஆய்வறிக்கை சொல்லுது, பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லுது. அதே மாதிரி இந்திய மாநிலங்களில் தமிழகம் 3வது இடத்துல இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் ஹையஸ்ட்டில் 3வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இடம் தெலுங்கானா, செகண்டு கர்நாடகா, 3வது தமிழ்நாடு தான் இருக்குது. பெர் கேபிட்டா இன்கம் ஓகேங்களா, அதிகமாக இருக்கிற இந்திய மாநிலங்கள் முதலிடம் தெலுங்கானா, செகண்ட் கர்நாடகா, தேர்டு தமிழ்நாடு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாக இருக்கிறது சென்னையோ கோயம்புத்தூரோ கிடையாது. இது செங்கல்பட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு காஞ்சிபுரம், 3வது சென்னை. ஓகேங்களா? சிகேசி சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை. அதுவே ரொம்ப பாட்டமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா திருவாரூர், பெரம்பலூர், விழுப்புரம். இந்த திருவாரூர், பெரம்பலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் பெர் கேபிட்டா இன்கம் கூட பிமாரு ஸ்டேட்டோட பெர் கேபிட்டா இன்கம் விட அதிகம். பிமாரு ஸ்டேட், பீகார், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், இந்த மாநிலங்களை பெர் கேபிட்டா இன்கம்மை விட தமிழக மாவட்டங்களின் கடைசி நிலையில் இருக்கிற திருவாரூர், பெரம்பலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் பெர் கேபிட்டா இன்கமும் அதிகம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3 பிளேசஸில் இருக்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை மாவட்டங்களின் பெர் கேபிட்டா இன்கம் இந்தியாவில் இருக்கிற ஒரு சில மாநிலங்களின் பெர் கேபிட்டா இன்கம்மை விடையும் அதிகமாக இருக்கின்றது.
ஸோ பெர் கேபிட்டா இன்கம் இஸ் ஜஸ்ட் அன் இண்டிகேட்டர். எதுக்கான இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருக்கின்றது, அது ஒரு நல்ல நிலைமையில் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு இண்டிகேட்டர் தானே தவிர, அது வந்து எக்ஸாக்டாக அதை ஆவரேஜ் பண்ணி கொடுக்கறதுக்கான கிடையாது. ஃபார்முலா படி தான் அதை ஆவரேஜ் பண்ணுவாங்க. பட் இட் வில் நாட் கிவ் த எக்ஸாக்ட் கிளியர் பிக்சர். Thank you for watching the video.